இன்னைக்கு ரொம்பவே விடியற் காலம் ரொம்பவே பெயின்ஃபுல்லா ஸ்டார்ட் ஆச்சுங்க. ஹெல்த் ப்ராப்ளம் ஒண்ணுமே முடியல. தொண்டை, மூக்கு, காது எல்லாமே ரொம்ப அடைப்பா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அந்த இதுல கோலம் போட்டதுல கோலமே ஒரு மாரி சொதப்பலா வந்துச்சு. நான் ஒரு மாரி யோசிக்க, அது ஒரு மாரி ஒரு வழியா ஏதோ ஃபினிஷ் பண்ணிட்டு கோலத்த போட்டு பிரம்ம முகூர்த்த பூஜையும் விளக்கேத்திட்டு பண்ணியாச்சு. அப்படியே உடம்பு முடியலன்னு டேப்லெட் போட்டதுனால ஒரு 12 மணி வரைக்கும் அப்படியே தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் எழுந்து சமைக்கவே ஆரம்பிச்சேன். பட்டாணி எல்லாமே நெறைய இருந்ததுனால, அது பூர்ண பிச்சு போதான் சரி பிரிஞ்சி சாதம் பண்ணலான்னு சொல்லிட்டு, பட்டாணிலாம் உரிச்சு இன்னைக்கு பிரிஞ்சி சாதம் தாங்க மதியம் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணேன். அது கூடவே கத்திரிக்காய் தொக்கும் ரெடி பண்ணிட்டேன். ஒரு பக்கம் பிரிஞ்சி சாதம் ரெடி பண்ணிட்டு, அத தூக்கி இன்னொரு பக்கம் போட்டு, இன்னொரு பக்கம் கத்திரிக்காய் தொக்கும் ரெடி பண்ணிட்டேன். ஒண்ணுமே முடியல. தும்பல், தலைவலி வந்துகிட்டே இருந்தது. இது எல்லாம் பண்ண சொல்ல இடத்தையும் கிளீன் பண்ணி அழகா கிளீன் பண்ணியாச்சு. உடம்பு முடியாத நேரத்துல தான் தோணும். அதாவது அந்த நேரத்துல இந்த நேரத்துல கூட நமக்கு படுத்துட்டோம்னா, போட்ட பொருள் அப்படியே இருக்குது. ஹெல்ப் பண்றதுக்குன்னு ஒரு ஆள் கூட இல்லையே அப்படின்ற மாரி ஒரு ஃபீல் ஆகும். ஆனா நம்ம தனியா இருக்கிறதுனால எப்பவுமே நம்ம தான் சமைச்சு ஆகணும். அதனால நம்ம எப்பவுமே நம்மளுடைய ஹெல்த் ரொம்ப முக்கியன்றத எல்லாரும் கான்ஃபிடென்ட்டா நெனச்சுக்கங்க. நம்ம கூட மத்தவங்க இருந்தா கூட, ஆனா நம்மளுடைய ஒர்க்க பண்றதுக்கு நாம ஹெல்த் நல்லா இருக்கணும். ஆனா, இதே ஒர்க்க 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்ப காலையில எழுந்து டிஃபன் செஞ்சுட்டு, மதியம் லஞ்ச் கட்டிக்கின்னு அம்மா, அப்பா கூட தான் இருந்தாங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிட்டு, பசங்களுக்கு ரெடி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்ப 5:00 வீட்டுக்கு வந்துட்டு, திரும்ப இப்ப போட்ட பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு, துணி துவைச்சுட்டு கையில தாங்க துவைப்போம். அப்பலாம் கையில துவைச்சுட்டு, அதுக்கப்புறமா நைட்டுக்கு டின்னர் ரெடி பண்ணிட்டு தூங்குவோம். 10 மணிக்குள்ள தூங்குவேன். இப்ப செய்ற வேலைக்கு போயிட்டு எல்லாம் முடிஞ்சுது. ஆனா, இப்ப ஏன் முடியல, கஷ்டமா இருக்குன்றது எனக்கே புரியல. ஓகே. இந்த பிரிஞ்சி சாதம் ஒரு வழியா ரெடி ஆயிடுச்சுங்க. கத்திரிக்காய் தொக்கும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை டாட்டா.